வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 மேத்தமெட்டிக்ஸ் புக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் கண்டென்ட் 1 ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இன்றைக்கி நம்ம செகண்ட் பேஜ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 1 and 2 ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் ரைட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. கவுண்ட் அண்ட் ரைட். கவுண்ட்னா கணக்கிடுக, ரைட்னா எழுதுக. ஸோ மொத்தம் எத்தனை இருக்குன்னு ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆர்டரில் தான் பசங்களுக்கு நம்ம சொல்லித்தரணுன்ட்டு. நமக்கு நார்மலாக 1 2 3 நமக்கு எழுத தெரியும். பசங்களுக்கு நம்ம சொல்ல தரும்போதும் இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறத விட எப்படி நம்பர் ஃபார்மேட்லாம் கோட் பண்ணணுங்கிறது ரொம்ப அழகாக அவங்க டயக்ராம் கொடுத்து ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பேட்டர்னில் நம்ம பசங்களுக்கு எழுத கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும். ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்கான பேட்டர்னோடு எழுதுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவாக பாருங்கள், எல்லா குட்டி பசங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பைக் படம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பைக்னால் ஒரே ஒரு பைக் தான் இருக்குது. ஸோ ஒன், ONE ஒன். ஸோ இதை நம்ம எழுதும்போது இந்த ஆர்டரில் தான் எழுதணும், மேலேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைனாக தான் போடணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரும்போதும் இதே ப்ரொசீஜரில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மோர் தென் 2 3 4 5 டைம்ஸ் எழுத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 டைம்ஸ் நம்ம எழுதினாலே ஓகே தான் அப்படின்னா. அடுத்து பாருங்க, 2 மேங்கோ இருக்குது. இப்போ 1 2 TWO 2 எழுதும்போதும் இந்த லைன் இங்கே ஆரம்பிக்கிறாங்க, இப்படி வந்து இந்த ஆர்டரில் வந்து இப்படி உள்ளே பெண்ட் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். சில கடை எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க, அப்படிலாம் இல்லை, நீங்கள் இப்படி தான் எழுதணுன்ட்டு முதல்ல நம்ம புக்கை நல்லா பார்த்துக்கலாம். இந்த புக்கில் இந்த மாதிரி தான் கொடுக்கணும், இப்படி எழுதணுங்கிறத நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக வந்துடும். அடுத்து பாருங்கள், பால்ஸ் 1 2 3 அப்போ 3 THREE 3 எப்படி கோட் பண்ணுறாங்க, மேலேருந்து ஒரு ஹாஃப் லைன் போட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரொசீஜரில் தான் இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்கிறதுலையே தான் நம்ம எழுத வைக்கணும் பசங்களை. அடுத்து 4 பாருங்கள், 1 2 3 4 மாங்காய் கொடுத்துருக்காங்க. ஸோ 4ன்னு கொடுத்துருக்காங்க. FOUR 4 பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டு, நம்பர் 2, நம்பர் 3. ஸோ இந்த 3 ஆர்டரில் தான் நம்ம லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னாலே பசங்க ஈஸியாக கேட்ச் பண்ணிக்குவாங்க. அடுத்து பாருங்கள் 5 1 2 3 4 5. ஸோ 5னா FIVE 5. ஸோ 5ங்கிறது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ஆர்டரில் லைன் பண்ணணும், அடுத்து கீழே, அடுத்து பெண்டிங். ஸோ இந்த மாதிரி கோட் பண்ணி 5 இப்படி தான் 1 2 3. அடுத்து 6ங்கிறப்ப 1 2 3 4 5 6. ஸோ 6 SIX 6ங்கிறப்ப எப்படி கொடுத்துருக்காங்க, மேலேருந்து வந்து கீழே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ 2 ஸ்டெப் இங்கே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். 7 1 2 3 4 5 6 7 SEVEN 7. ஸோ 7ங்கிறப்ப இந்த லைன் 1 2. அடுத்து பாரு 1 2 3 4 5 6 7 8 EIGHT 8 பாருங்கள். 1 2 அடுத்து இந்த 1 இங்கே 2 3 4 இப்படி தான் போகணுமா. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஷேப்லேயே போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம பசங்க ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க, ஓ 8 இப்படி தான் எழுதணும் போல் அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 NINE 9. 9ங்கிறப்போ ஒரு சர்க்கிள் போடுறாங்க, அதுக்கடுத்து ஒரு லைன் டிஃபைன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க நம்பர் தான் நமக்கு இங்கே முக்கியம். அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10 TEN. ஸோ 10ங்கிறப்ப 1 இந்த பார் இப்படி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ பசங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்போதே அவங்க டேபிள்ஸ் ஃப்ரீ பண்ண கொடுத்துருக்காங்க, ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேட்டர்னில் இங்கே பாரு இப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம சொல்லிட்டோம், நம்ம பசங்க அழகாக எழுதிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் ஃபுல்லாக எழுதிட்டான், நீட்டாக எழுதியிருக்கான். இந்த பேட்டர்னில் தான் எழுதணும், இப்படி எழுதுனா ஈஸியாக இருக்கும், கரெக்டாக வரும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னாலே ஈஸியாக முடிச்சிடும். இது ஃபஸ்ட் எக்ஸசைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா count the fruits in each row and match the correct number and number name. One has been done for you.
ஒரே ஒரு கொஷினுக்கு அவங்க ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களா, ரிமைனிங் நம்மளை ஃபில் பண்ண வச்சுருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தது அவங்களே கொடுத்துருந்தாங்க, ஜஸ்ட்டு நமக்கு ஒரு ஒர்க்குக்காக நம்ம ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அந்த ஸ்டேஜ் முடிச்சதுக்கடுத்து நீங்கள் கவுண்ட் பண்ணி மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே லைன் போடுங்க. 6ங்கிறதுக்கான ஸ்பெல்லிங் நமக்கு என்னென்னு தெரியும், SIX. சூப்பர். ஸோ இங்கேருந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் அடுத்து 1 2 3 4 4ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்களே மேட்ச் பண்ணியிருக்காங்க. 4ங்கிற ஸ்பெல்லிங் எங்கே இருக்குது, FOUR 4 FIV 5 EIGHT 8 THREE 3 SIX 6 TEN 10 TWO 2 SEVEN 7 NINE 9 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நம்பர்ஸாகவும் கொடுத்துருக்காங்க, லெட்டர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே கவுண்ட் பண்ணி ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் 2 முடிச்சிருந்தோம். அடுத்து பாருங்கள் 1 2 3 4 5. ஸோ 5 எங்கே இருக்குது, மேலே இருக்குது. அப்போ 5ஓட லெட்டர் எங்கே இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. சூப்பர். FIVE. இதை கூட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 2 3 இட்ஸ் ஆல்சோ அபோவ் செக்ஷன். ஸோ 3க்கு அடுத்து 3. அடுத்து 1 2 3 4 5 6 7 கீழே இருக்குது. ஸோ 7 to 7. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10ங்கிறப்ப TEN 10. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 இங்கே இருக்கா. ஸோ 8ங்கிற ஸ்பெல்லிங் EIGHT இங்கே இருக்குது. சூப்பர், முடிஞ்சுது. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9ங்கிறது இங்கே இருக்குது. 9 NINE கோட் பண்ணிக்கலாமா. அண்ட் லாஸ்ட் 1 2 இங்கே இருக்குது. நியராகவே இருக்கிற வேல்யூ. ஸோ மேட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம நிறுத்தி நிதானமாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்குற ட்ராயிங்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னோன்னா பசங்க அழகாக கேஷ் பண்ணிக்குவாங்க, ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிரேட் 1 மேத்தமெட்டிக்ஸில் நம்ம எக்ஸசைஸ் 1A கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம். ஸோ நம்பர்ஸ் எப்படி எழுதுறது, லிட்ரலாக எப்படி எழுதுறது, நம்பரில் எப்படி எழுதுறது, அண்ட் இதை எப்படி மேட்ச் பண்ணுறது. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்த்த கண்டென்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.